கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் விமான நிலையம், சிப்காட், SEZ, அறிவுசார் வழித்தடம் திட்டம் மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஓசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் P.ஸ்ரீராமரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில தலைவர் பேராசிரியர் S.A. சின்னசாமி சிறப்புரையாற்றினார். STRR மற்றும் NH 844 சாலை திட்டங்களுக்கு கர்நாடகாவில் அதிக இழப்பீடு வழங்கிவிட்டு தமிழக விவசாயிகளுக்கு குறைந்த இழப்பீடு வழங்கி வஞ்சிப்பதாக சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். மேலும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதற்கான தீர்வை ஏற்படுத்தாவிட்டால் அரசுக்கு விரைவில் பாடம் புகட்டப்படும் எனவும் எச்சரித்தனர். கர்நாடக மாநிலத்தைப் போலவே தமிழக விவசாயிகளுக்கும் சந்தை மதிப்பில் நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வெளிவட்ட சாலை திட்டத்திற்காக முடக்கப்பட்ட நிலங்களின் தடையை நீக்கி விவசாயிகளின் அவசர தேவைக்கு விற்க அல்லது அடமானம் வைக்க அனுமதிக்க வேண்டும். தட்கல் மற்றும் சாதாரண முறையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக இலவச மின் இணைப்பு வழங்க வேண்டும். சென்னசந்திரம் ஊராட்சியில் பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வரும் பைமாசி நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் மற்றும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி செயல்படுத்தப்பட உள்ள அறிவுசார் வழித்தடம் திட்டத்தையும் அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். விவசாயிகளின் சம்மதமின்றி நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட்டு வளர்ச்சி திட்டங்களை நிலமற்ற பிற பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதில் மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாநில தலைவர் பேராசிரியர் S.S. சின்னசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஓசூர், தளி, தேன்கனிக்கோட்டை, சூளகிரி போன்ற பகுதிகளில் விவசாயிகளுடைய நிலங்களை தொழிற்பேட்டை, ஸ்பெஷல் காரிடார், அதேபோல ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன், நெடுஞ்சாலை இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களுக்காக தனியார் முதலாளிகளுக்கு விவசாய நிலங்களை தாரை வார்ப்பதற்காக விவசாயிகளுடைய நிலங்களை கட்டாய கையகப்படுத்தி விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்தி வெளியேற்றக்கூடிய அந்த போக்கை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது. அந்த வகையிலேதான் அதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு ஓசூரிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக விவசாயிகளுடைய விளை நிலங்களை ஏற்கனவே எடுக்கப்பட்ட விளை நிலங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இழப்பீடு வழங்க வேண்டும். விவசாயிகளை மிரட்டி கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும். புதிதாக அமைக்கின்ற எந்த ஒரு திட்டமானாலும் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் கண்மூடித்தனமாக அல்லது காட்டுமிராண்டித்தனமாக விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தி வெளியேற்றக்கூடிய அந்த போக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் கைவிட வேண்டும். இப்படி ஒரு பக்கம் மனிதர்களால், அதிகாரிகளால், அரசாங்கத்தால் எங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், மறுபுறம் காட்டு பன்றிகள், காட்டு யானைகள், மயில்கள் போன்றவற்றால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஓசூர், தேன்கனிக்கோட்டை, சூளகிரி போன்ற பகுதிகளில் அதிகமான மலர் சாகுபடியும் காய்கறி சாகுபடியும் இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களுக்கு கூட இந்த காய்கறி ஏற்றுமதி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பூக்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு கூட செல்லப்பட்டு வருகின்றன. அதற்கெல்லாம் உரிய விலையும் கிடைக்கவில்லை. உரிய வகையிலே அந்த விவசாயிகளுக்குரிய பாதுகாப்பும் இல்லை. அந்த வனவிலங்குகளிடமிருந்து வரக்கூடிய பேரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான வழிவகையும் செய்யப்படவில்லை என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தட்கல் முறையிலே மின்சார இணைப்புக்காக 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் என்று பணம் கட்டி காத்திருக்கும் விவசாயிகள் ஆண்டு கணக்கில் ஆனாலும் கூட அரசு 1.5 லட்சம் சர்வீஸ் கொடுத்துட்டோம் என்று சொல்கிறது. ஆனால் தட்கல் முறையில் பணம் கட்டிய விவசாயிகளுக்கு இதுவரை மின் இணைப்பு கொடுக்காமல் தாமதப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. அவர்களுக்கு விரைந்து மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை முறையான முறையில் அரசு ஏற்றுக்கொண்டு மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய காலம் இந்த அரசுக்கு பாடம் புகட்டக்கூடிய காலமாக மாறிவிடும். ஓசூர், தளி, தேன்கனிக்கோட்டை, சூளகிரி போன்ற பகுதிகளில் விவசாயிகளுடைய நிலங்களை தொழிற்பேட்டை, ஸ்பெஷல் காரிடார், அதே போல் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன், நெடுஞ்சாலை இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களுக்காக தனியார் முதலாளிகளுக்கு விவசாய நிலங்களை தாரை வார்ப்பதற்காக
விவசாயிகளுடைய நிலங்களை கட்டாய கையகப்படுத்தி, விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் விவசாயிகள் நிலங்களை கையகப்படுத்தி இன்றைக்கு கிராமங்களை விட்டு விவசாயிகளை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவது கண்டிக்கின்றத்தக்கது. அந்த வகையிலே தான் அதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு ஒசூரிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக விவசாயிகளுடைய விளைநிலங்களை, ஏற்கனவே எடுக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இழப்பீடு வழங்க வேண்டும், விவசாயிகளை மிரட்டி கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக அமைக்கின்ற எந்த ஒரு திட்டமானாலும் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் கண்மூடித்தனமாக அல்லது காட்டு மிராண்டித்தனமாக விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்தி வெளியேற்றக்கூடிய அந்த போக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் மனிதர்களால், அதிகாரிகளால், அரசாங்கத்தால் எங்களுக்கு என்று சொன்னால் பிரச்சனை என்று சொன்னால், மறுபுறம் காட்டுப்பன்றிகள், காட்டு யானைகள், அதே போல் மயில்கள் போன்றவற்றால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே ஒசூர் பகுதியை பொறுத்தவரையிலும் இந்த ஒசூர் தேன்கனிக்கோட்டை சூளகிரி போன்ற பகுதிகளிலே அதிகமான மலர் சாகுபடியும் காய்கறி சாகுபடியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் தமிழகம் மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களுக்கு கூட இந்த காய்கறி ஏற்றுமதி சென்று கொண்டிருக்கிறது. இப்பூக்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு கூட சென்று கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் உரிய விலையும் கிடைக்கவில்லை, உரிய வகையில் அந்த விவசாயிகளுக்குரிய பாதுகாப்பும் இல்லை. அந்த பேரழிவிலிருந்து, வனவிலிருந்து கூடிய பேரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான வழிவகையும் செய்யப்படவில்லை என்பதை நினைவு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தட்கல் முறையிலே மின்சார இணைப்பு செய்து குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கட்டி பணம் கட்டி காத்து கொண்டிருக்கிற விவசாயிகள் ஆண்டு கணக்கில் ஆனாலும் கூட அரசு சொல்லுகிறது நாங்கள் 1.5 லட்சம் சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லி. ஆனால் அப்படி தட்கல் முறையில் பணம் கட்டிய விவசாயிகளுக்கு இதுவரையிலும் மின் இணைப்பு கொடுக்காமல் இருப்பது, தாமதப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்ற அடிப்படையிலே அவர்களை விரைந்து மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை முறையான முறையில் அரசு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய காலம் இந்த அரசுக்கு பாடம் புகட்டக்கூடிய காலமாக மாறிவிடும் என்ற ஒரு நிலைமையை எடுத்து சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.